ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் பார்த்தோன்னா யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் வந்து நமக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மறு பெயர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 கொஷின் கிடையாது, சொல்லகராதியில் 15 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 15ல் கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து இந்த மறு பெயர்களில் வந்து கண்டிப்பாக கொஷின் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதாவது ஒரு கொஷின் அப்படின்னு சொல்கிறப்ப மேட்ச்சில் கூட கேட்கலாம். 4 ஊர் பெயர்கள் கொடுத்து அதோட மறு பெயர்கள் கேட்கலாம். இந்த மாதிரி கூட மேட்ச்சில் ஒரு கொஷின் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்கூல் புக்கில் உள்ளது, அவுட் சோர்ஸ் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக இதில் வந்து நியர்லி ஒரு 400+ கிட்ட வந்து மறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே பாருங்கள், ரொம்ப ஈஸியானதும் சிம்பிளான இருக்க பெயர்கள்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து பேசிக்காக நமக்கு தெரியும். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அப்படின்னு சொல்லுவோம், கோவன்புத்தூர் அப்படின்ற பேர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சது எல்லாமே கலந்து தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தெரியலையோ, நீங்கள் என்ன வார்த்தைகள் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களோ, புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்குற ஒரு இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், படிச்சுக்கோங்க. தெரியாததை நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நிறைய இருக்குது, 400+ கிட்டே இருக்குது. நம்ம ஒன்றுனா வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அச்சிறும்பாக்கம் அப்படின்ற ஊர் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா அச்சரம்பாக்கம் அப்படின்ற ஊர் வந்து அச்சரம்பாக்கம் அப்படின்னு மருவி வந்திருக்கு. அண்ணன் வாயில் அப்படின்றது வந்து சித்தன்னவாசலை வந்து அண்ணன் வாயில் அப்படின்ற பேரில் தான் முதல்ல இருந்திருக்கு. அணி அண்ணாமலை அப்படின்றது திருவண்ணாமலையை தான் வந்து சொல்லுது. அடுத்து வந்து அம்பாசமுத்திரத்துக்கு வந்து அம்பை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அம்பர் மகாலம் அப்படின்னா கோவில் திருமாலம் அப்படின்ற சொல்கிறோம். அமராபதி அப்படின்றது அமராவதி. இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கில் உள்ளது. அரகண்டபுரம் அப்படின்னா நாகலாபுரம் தான் வந்து அரகண்டபுரம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அரசிலி அப்படின்னா உளுந்தியாப்பட்டு. அடுத்து அரதை பெரும்காளி அப்படின்னா அரித்துவாரமங்கலம். அடுத்து அச்சிற்கரைப்புத்தூர் அப்படின்னா அழகார் திருப்பத்தூர், அழகாதிரிப்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேரில் வந்துருக்கும், அடுத்து இந்த பேராக மாறி இருக்கும். அடுத்து வந்து அருகன்குளம் அப்படின்றது வந்து அருங்குளம் அப்படின்ற பேரில் வந்திருக்கு. அருகன்குன்றம் அப்படின்றது அருங்குன்றம். அருப்புக்கோட்டை அப்படின்றது வந்து அறுவை அப்படின்னு சொல்லுவாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கலையே அருப்புக்கோட்டை, அதை வந்து அறுவை அப்படின்ற பேரில் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. திருநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அருப்புக்கோட்டையெல்லாம் இந்த மாதிரிலாம் நல்லா நமக்கு தெரிஞ்ச ஊர். அப்போ அதில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அரியூர் அப்படின்னா அரூர். அல்லிக்கேணி திருவல்லிக்கேணி. அலங்காநல்லூர் அலங்கை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவளிவநல்லூர் அப்படின்னா அவளிவநல்லூர் அப்படின்னு பேர் மாதிரி இருக்குது. அழுந்திற்கோவில் அலும்பில் அப்படின்னா அம்புக்கோயில் அப்படின்றதான் மருவி வந்திருக்கு. அழகாபுரி, இந்த லா போட்டதை வந்து அழகை அப்படின்னு சொல்கிறோம். அறந்தாங்கிய அறந்தை அப்படின்னு சொல்லுவோம். அரையணி நல்லூர் அப்படின்றது அரகண்ட நல்லூர் அப்படின்னு சொல்கிறோம். அரையப்பள்ளி அப்படின்றது வளப்பூர் நாடு. அன்பில் அப்படின்றத அன்பில் கீழன்பில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அன்னியூர் அப்படின்றது வந்து பொன்னூர். ஆண்மையூர் அப்படின்னா ஆம்பூரை வந்து முதல்ல என்ன பேர் சொல்லியிருக்காங்க, ஆண்மையூர் அப்படின்றது தான் ஆம்பூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் புதுசாக ஆம்பூர், ஆற்காடு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆறுக்காடு அப்படின்றது. ஆரூர் அப்படின்றது திருவாரூர் தான் வந்து ஆரூர் அப்படின்ருக்கு. அடுத்து ஆற்றூர் அப்படின்றது வந்து ஆற்றை அப்படின்ற பேரில் வந்திருக்கு. இடைக்குளம் அப்படின்னா மருத்துவக்குடி. இடைமருதில் திருவிடைமருதூர். இடைமருதில் அப்படின்றது வந்து எப்படி மருவி வந்திருக்கு, திருவிடைமருதூர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து ராமநாதபுரம் அப்படின்றது வந்து முகவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முகவை. அடுத்து வந்து இளங்கோக்குடி அம்பாசமுத்திரம். அம்பை அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் அம்பாள் சமுத்திரம் அப்படின்றது தான் அம்பாசமுத்திரம் அப்படின்னு வந்திருக்கு. அதை ஷார்ட்டாக அம்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது வந்து
தாராசுரம். அடுத்து இன்னம்பர் அப்படின்றது இன்னம்பூர். ஓகே, அடுத்து இரும்புலை அப்படின்ற பேர் வந்து ஆலங்குடி ஊரை தான் அப்படி சொல்கிறோம். ஈரோடை, ஈரோடு அப்படின்ற ஊர் முதல்ல எப்படி இருந்திருக்கு, ஈரோடை அப்படின்ற பேரில் இருந்திருக்கு. அடுத்து ஈங்கோய் மலை அப்படின்றது திருவிங்கநாத மலை. உகுநீர்க்கல் புரைநற்கல் அப்படின்றது வந்து ஒகேனக்கல். ஒகேனக்கல்னு இருக்குல்ல, இப்போ இந்த ஒகேனக்கல்லை முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, உகுநீர்க்கல் புகைநற்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உசிலம்பட்டி வந்து உசிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உசேனூர், ஒசூரை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், உசேனூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹொசூர் அப்படின்னு சொல்கிறோமா, அதை வந்து உசேனூர். அடுத்து உருத்திரகோடீஸ்வரம் அப்படின்றது திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஊரை என்ன சொன்னாங்க, உருத்திரகோடீஸ்வரம், கோடீஸ்வரம். அடுத்து உலகமாதேவிபுரம், அப்போ உலகபுரம் உலகாபுரம் அப்படின்னு பேரில் வந்திருக்கு. உறையூர் அப்படின்றது வந்து உரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று கோழியூர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. உஜ்ஜயினி, உஜ்ஜை. ஊற்றங்கரை அப்படின்றது ஊத்தங்கரை அப்படின்னு வந்திருக்கு. எருக்கத்தம்புலியூர் அப்படின்றது ராஜேந்திரப்பட்டினம். எருசேலம், எருசலை சலேம், சாலேம். எவ்வுள் திருவள்ளுவர் திருவள்ளூர் அப்படின்றது திருவள்ளூர் அப்படின்ற ஊர் தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, அடுத்து ஏமநல்லூர் அப்படின்றது திரிலோகி அப்படின்ற ஊர். ஏற்காடு என்ன சொல்லியிருக்காங்க, எரிக்காடு. ஏற்காடு எரிக்காடு. இங்கே ஒகேனக்கல் என்ன சொல்லியிருப்பாங்க, உகுநீர்க்கல் புகைநற்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து ஒக்கனென்றான்புரம் அப்படின்னா ஒக்கனாபுரம். அடுத்து ஒட்டக்கமன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் பாருங்களேன், OTTA, ஒட்டக்கமன், MUND. ஓகே, ஸோ இது வந்து ஒட்டக்கமண்டு அப்படின்றது ஊட்டியை தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஊட்டி அதான் வந்து நம்ம ஒட்டக்கமன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ இப்போ என்னென்னா ஒத்தைக்கல் மந்தை, ஒற்றைக்கல் மந்தை அப்படின்ற பேரில் இருந்து தான் உதகமண்டலம் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உதகை அப்படின்றது ஷார்ட்டாக பேர். இப்போ ஊட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து மாந்ததை அப்படின்றது வந்து மாந்தை. அடுத்து வந்து கசத்தியாறு அப்படின்ற கயத்தாறு. முக்கியமாக கசத்தியாறு அப்படின்றது எல்லாமே வந்து கயத்தாறு இருக்குல்ல. ஸோ கயத்தாறு அப்படின்ற இடம் வந்து யாரை ரிலேட் பண்ணி இருக்கும், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து ஒருத்தவரை பற்றி இருக்கும். ஓகேவா, நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான். ஸோ அதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ கட்டபொம்மன் ரிலேட்டடாக மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கடந்தை அப்படின்றது வந்து பெண்ணாடம். அடுத்து கண்ணனார் கோவில் அப்படின்றது குருமானக்குடி. அடுத்து கருவூர், அப்புறம் வந்து வஞ்சி, இதெல்லாமே எதை சொல்லுவோம், கரூரை தான் சொல்கிறோம். ஓகே. அடுத்து கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னா வந்து கருவை நல்லூர் அப்படின்னு சொல்கிறோம், கருவை அப்படின்னு சொல்கிறோம். கருந்திட்டை குடி அப்படின்னா கரந்தட்டாங்குடி, கரந்தை அப்படின்ற பேரில் வந்திருக்கு. கருமலை அப்படின்றது வந்து கிருஷ்ணகிரி அப்படின்றத கருமலைன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கரவீரம் அப்படின்றது வந்து தர்மபுரி என்ன சொல்லுவோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி வரும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரவீரம் அப்படின்றது வந்து கரையபுரம். கருப்பரியலூர் அப்படின்றது தலைஞாயர். கல்லிடைக்குறிச்சி. கலையநல்லூர், சாக்கோட்டை அப்படின்றது பேர் என்ன, கலையநல்லூர் அப்படின்ற பேரில் இருந்திருக்கு. கலிக்காமூர், அன்னப்பம்பேட்டை. கபிஸ்தலம், களத்தூர், கலந்தை. கற்குடி, உய்யம் கொண்டான் திருமலை. கன்னடிய பேரி. கன்னியாகுமரி, குமரி. காஞ்சிபுரம் என்ன சொல்லியிருக்காங்க, காஞ்சி. காசாமேசர்புரம் அப்படின்றது காசிமேசபுரம் அப்படின்னு பேர். காட்டுத்தும்பூர், சோழபுரம். காளிக்கட்டம், கல்கத்தா அப்படின்றதான் இப்படி கல்கத்தா அப்படின்றதான் காளிக்கட்டம், அப்புறம் கல்கத்தா அப்படின்னு வரி வந்திருக்கு. இன்னொரு வடிவத்தில் பார்த்தோன்னா கோயிற்காலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து
ஓகேயா. காணப்பேர் அப்படின்ற எந்த ஒரு காளையார் கோவில். ஓகேவா. ஸோ காளையார் கோவில் அப்படின்றது வந்து இன்னொன்று ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேலுநாச்சியாரோட கணவர் வந்து இந்த ஊரில் தான் கொலை செய்யப்பட்டிருப்பார். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்து வந்து காணா நாட்டு முள்ளூர் அப்படின்னா காணாட்டம் புலியூர். காணாட்டம் புலியூர். அடுத்து காம்பிலி அப்படின்னா திருக்காம்புலியூர். காரிக்கரை ராமகிரி. கிள்ளிமங்கலம் கிண்ணணிமங்கலம். கீழ்வேலூர் கீழ்வளூர். கீழை திருக்காட்டுப்பள்ளி. அப்போ திருக்கருக்காவூர். ஸோ திருக்கருக்காவூர் அது பாருங்கள் எப்படி பேர் இருக்குன்னா கீழை திருக்காட்டுப்பள்ளி. இங்கே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கும், திருக்கருக்காவூர். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். குடந்தை குடமூக்கு அப்படின்றது கும்பகோணம். கூடவாயில் அப்படின்னா கூடவாயில் கூடவாசல் அப்படின்னு சொல்கிறோம். குண்டையூர் அப்படின்னா குன்னியூர் அப்படின்னு சொல்கிறோம். குருகூர் திருக்குருகூர் அப்படின்றதுலாம் வந்து திருக்குருகூர்னால் ஆழ்வார் திருநகரி அப்படின்றது தான் வந்து திருக்குருகூர் அப்படின்னு சொல்லுவோம். குலசேகரப்பட்டினம் குலசை. ஓகேவா. குவலாலபுரம் கோலார். அடுத்து குளித்தண்டலை அப்படின்னா குளித்தலை. குரங்குத்துறை அப்படின்னா சீனிவாசநல்லூர். குரங்குத்தளி சர்க்கார் பெரியபாளையம். குழந்தை பெருங்குளம். குளிர்தண்டலை குளித்தலை. குற்றாலம் அப்படின்னு இருக்குல்ல, முதல்ல எப்படி சொல்லியிருக்காங்க குத்தாலம். ஓகேயா. அந்த பாட்டு கூட குத்தாலம் அருவியிலே அப்படின்னு குத்தாலம் அப்படின்ற பேரில் தானே இருக்கும். இப்போ தான் குற்றாலம் அப்படின்னு மாறி இருக்குது. குன்றூர் அப்படின்றது தான் குன்னூர் அப்படின்னு மாறி இருக்குது. குன்றத்தூர் அப்படின்றது குன்னத்தூர் குன்றை அப்படின்ற பேரில் வந்திருக்கு. குன்றக்குடி குன்னக்குடி. முதல்ல சொல்லலாம் குன்னக்குடி அப்படி தான் சொல்லுவோம். கூரூர் அப்படின்னா கூகூர். கூடலூர் கடலூர். கூடல் ஆழ்வாய் அப்படின்றது வந்து மதுரையை தான் சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கூளைக்கடை தெரு அப்படின்னா கூலக்கடை தெரு அப்படின்னு சொல்கிறோம். கூரை நாடு அப்படின்னா கொரநாடு. ஓகேயா. கொரநாடு தான் கூரை நாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கைலாயம் கைலை. கைச்சினம் கச்சினம். கொடைக்கானல் கோடை. அப்புறம் வந்து கோடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. கோடைக்கானல் அப்படின்ற பேரில் தான் இருந்துச்சு. கோடி அப்புறம் கோடைக்கானல் அப்புறம் தான் கொடைக்கானல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்து கொல்லம்புதூர் அப்படின்னா திருக்களம்பூர். கோட்டாறு திருக்கெட்டாரம். அடுத்து வந்து கோடாலம்பாக்கம் அப்படின்னா கோடம்பாக்கம். கோலப்பம் திருக்கொலம்பியூர். கோடனூர் கோடகநல்லூர். கோதைபுரி ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கோதைபுரி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து கோவன்புத்தூர், இதான் வந்து கோயம்புத்தூர் கோவை. கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை. சங்கரன் கோவில் சங்கை. சதுரங்கப்பட்டினம் சதுரை சதுராஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சனகாபுரம் சீனாபுரம் சனகை அப்படின்னு சொல்கிறோம். சாத்தமங்கை சீயாத்தமங்கை. சிங்காநல்லூர் சிங்கை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்களாந்தபுரம் அப்படின்றதையும் சிங்கை அப்படின்னு சொல்கிறோம். சித்தன் வாழ்வு அப்படின்றத பழனிமலை. ஓகே. ஸோ பழனிமலை தான் வந்து சித்தன் வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பொதினி அப்படின்ற பேர்லேயும் பழனியை வந்து சொல்லுவோம். ஓகேவா. பின்னாடி வரும், பார்க்கலாம். சிவகங்கை 4 கோட்டை. சின்னத்தரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை. சீர்காழி சீகாழி வேணுபுரம் தோணிபுரம் இந்த மாதிரி பேர்கள்லாம் இருந்து தான் சீர்காழி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து சிவப்பள்ளி திருச்சம்பள்ளி. ஓகே. அடுத்து வந்து சிறுவாக்கம் சிறுவாடி. சூரலூர் சூலூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூரில் சூலூர் இருக்கும்ல, அது வந்து சூரலூர் அப்படின்ற பேரில் இருந்து தான் சூலூர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து செங்கழுநீர் பற்று செங்கழுநீர் பட்டு. அடுத்து தான் செங்கல்பட்டு, அப்புறம் செங்கை. ஓகே. அப்போ செங்கல்பட்டுக்கு எத்தனை இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு செங்கழுநீர் பற்று செங்கழுநீர் பட்டு, அடுத்து செங்கல்பட்டு, அடுத்து தான் செங்கை. அடுத்தது
சேயுங்கலூர் அப்படின்னா சேங்கலூர். சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து. சேயூர் செய்யூர். சேற்றூர் சேரை. சேலூர் தேவராயன்பேட்டை. சேந்தமங்கலம் சேந்தை. சேரளம் அப்படின்றது கேரளம் கேரளா அப்படின்னு வந்திருக்கு. சேரநாடேவி அப்படின்னா சேர்மாதேவி. சோழநாடு சோநாடு. சோழன் வந்தான் சோழ வந்தான். சோழிங்கபுரம் சோழிங்கபுரம் அப்படின்னு சோளிங்கர். சோற்றுத்துறை அப்படின்னா சாதத்துறை சாத்துறை அப்படின்னு பேர் வந்திருக்கு. சைதாப்பேட்டை சையத்தாவுகான்பேட்டை. சையத்தாவுகான்பேட்டை அப்படின்றது தான் சைதாப்பேட்டை அப்படின்னு வந்துச்சு. அடுத்து சைதை அப்படின்னு வந்துருச்சு. ஞாலர் கோயில் அப்படின்றது விலைநகர். தகடூர் தர்மபுரி கொஷின் கேட்டிருப்பேன். தர்மபுரம் அப்படின்றது தான் தாம்பரம் அப்படின்னு வந்துச்சு. சென்னையில் உள்ள நிறைய பேருக்கே மாற்றி அந்த பெயர் மருவி வந்திருக்கு. இப்போயும் நம்ம சோழிங்கநல்லூர் பார்த்தோம், தாராபுரம் பார்த்தோம், சாரி தாம்பரம் பார்த்தோம். அப்புறம் பூந்தமல்லி பார்த்துருப்போம், பூவிருந்தவல்லி அப்படின்ற பேரில் இருந்திருக்கும். பல்லாவரம்க்கு இருக்கும், பல்லவபுரம் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. தவத்துறை லால்குடி. ஓகே, லால்குடிக்கு இன்னொரு பேர் என்ன? தவத்துறை. அடுத்து தன் செய்யூர் அப்படின்றதான் தஞ்சாவூர் தஞ்சை. ஓகேயா, தன் செய்யூர் அப்படின்றது. அடுத்து தன்பொருணை அப்படின்றது தாமிரபரணி. தண்டாங்குறை அப்படின்றது தண்டாங்கோரை. தண்டலை நீநெறி தண்டலை சேரி. அடுத்து திரு அதிகை அப்படின்றது திருவதிகை திருவதி அப்படின்றதில் வந்திருக்கு. அடுத்து திரு அரத்தூர் அப்படின்றது திருவத்துறை. அடுத்து திரு அழுந்தூர் அப்படின்றது தேரெழுந்தூர். திரு ஆமத்தூர் அப்படின்றது திருவாமத்தூர். திரு ஐந்திரபுரம் அப்படின்றது திருவேந்திரபுரம். திரு ஆப்பாடி அப்படின்னா திருவாய்ப்பாடி. திரு ஆடானை அப்படின்றது தான் திருவாடானை அப்படின்னு பேர் வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். திரு ஆனைக்கா அப்படின்னா திருவானைக்காவல். திரு ஆப்பனூர் திருவாய்ப்புடையார். திரு ஆவடுதுறை அப்படின்றது திருவாவடுதுறை. திரு ஆவினன்குடி பழனி. நான் சொன்னேன் பழனிக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு. திரு ஆலம்பொழில் திருவாலம்பொலி. திரு ஆலங்காடு அப்படின்றது திருவாலங்காடு. திரு இந்தலூர் திருவளந்தூர். திரியிடவெந்தை திருவடந்தை. திரியிடமருது திருவிடைமருதூர். திரியிடைச்சரம் திருவடி சூலம். திரு உசாதானம் கோவிலூர். கோவிலூருக்கு பேர் என்ன? திரு உசாதானம். அடுத்து திருவூரல் அப்படின்னா தக்கோலம். திரு எறும்பூர் திருவெரும்பூர். திரு எவ்வூல் திருவள்ளூர். திருவள்ளூருக்கு திரு எவ்வுள். திரு ஏடகம் அப்போ திருவேடகம். திரு ஏரகம் சுவாமிமலை. சுவாமிமலைக்கு இன்னொரு பேர் என்ன? திரு ஏரகம். அடுத்து திரு ஐயாறு. அப்போ பஞ்சதம் திருவையாறு அப்படின்னு வந்துடும். திரு ஒற்றியூர் அப்படின்னா திருவொற்றியூர். திருக்காராயில் அப்படின்னா திருக்கார வாசல். திருக்கூடலூர் திருக்கூடலூர் அதுவும் மதுரைக்கு தான் பேர். திருக்கொல்லிக்காடு. அப்புறம் மதிரை அப்படின்ற பேரில் இருந்து தான் மதுரை அப்படின்னு மருவி வந்துச்சுன்னு சொல்லுவோம். திருக்கொல்லிக்காடு தெற்குக்காடு. திருக்கோலக்கா திருக்கோலக்கால். திருக்கோடிகா திருக்கோடிக்காவல். திருக்கோளூர் திருக்குளனூர். திருக்கோன்லி திருக்குவளை. இந்த திரு அப்படின்றதுலே அதிகமான ஊர் பேர்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. திருக்கோவலூர் திருக்கோயிலூர். திருச்சடைமுடி கோவிலடி. திருச்சிராப்பள்ளி திருச்சினாப்பள்ளி. அப்புறம்தான் திருச்சி அப்படின்னு பேர் வந்திருக்கு. திருச்சீரலைவாய் திருச்செந்தூர். ஓகேவா, திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் என்ன? திருச்சீரலைவாய் அப்படின்னு வரும். அப்புறம் செந்தில் அப்படின்ற பேரும் திருச்செந்தூருக்கு வரும். அடுத்து திருச்சுரம் திருச்சிசூர் எல்லாம் திரிசூலம். திருச்செங்கோடு நாமக்கல் திருச்செங்கோடு இருக்குல்ல, அது பேர் என்ன? திருக்கொடி மாட செங்குன்றூர். திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்றது தான் திருச்செங்கோடு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து திருச்சேரை அப்படின்னா திருச்சிறை. திருச்சுழியல் திருச்சுழியல் இது திருச்சுழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும். திருச்சுழியல் அப்படின்றது திருச்சுடி அப்படின்னு வந்துச்சு. திருச்செந்தில் அப்படின்றதும் திருச்செந்தூர் செந்தில். இன்னொரு பேர் என்ன? திருச்சீரலைவாய். எல்லாமே திருச்செந்தூருக்குரிய பேர் தான்.
அடுத்து திருச்செய்நல்லூர், திருச்செங்கனூர், திருச்சோற்றுத்துறை, திருச்சாத்துறை, திருத்தணி, குன்று தேராடல், அப்புறம் தணிகை. அடுத்து திருநெல்வாயில், சிவபுரி. அடுத்து திருநெல்வேலி, நெல்லை. திருநெற்குன்றம், தின்னக்கோணம். திருப்பரங்குன்று அப்படின்றது தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு மாறிச்சு. திருப்பராய்த்துறை அப்படின்றது திருப்பாலத்துறை. அடுத்து திருப்பழனம், திருப்பயணம். திருப்பயற்றூர், திருப்பயத்தங்குடி. அடுத்து திருப்பாதிரிப்புலியூர் அப்படின்றது திருப்பாதிரிப்புலியூர், கடலூர். ஓகே, அடுத்து கடலூருக்கு பாருங்கள். அப்போ கூடலூர் அப்படின்னு ஒன்று தான், கடலூர் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று பேரும் இருக்குது. திருப்பாற்றுறை, திருப்பாத்துறை. திருப்பாச்சில், திருவாசி. திருப்பிடவூர், திருப்பட்டூர். திருப்புட்குழி, திருப்பைக்குழி. திருப்புல்லானி, திருப்புலானி வந்து தர்ப்பசயனம், இதில் இம்பார்ட்டண்ட். திருப்புன்கூர், திருப்புங்கூர். அடுத்து வந்து திருப்புணவாயில், திருப்புணவாசல். திருப்புறம்பயன், திருப்புறம்பியல். திருப்புவனம், திருப்புவனம். திருப்புவனம் அப்படின்றது தான் திருப்புவனம் அப்படின்னு மாறிச்சு. திருமலப்பாடி, திருமலவாடி. திருமறைக்காடு, வேதாரண்யம், வேதை அப்படின்னு வந்திருக்கு. மாலிருஞ்சோலை. ஓகேயா, மாலிருஞ்சோலை தான் அழகர் கோவில். திருமார்பேறு அப்படின்னா திருமால்பூர். திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வரும், அதான் அழகர் கோவில் பேர். அடுத்து திருமிச்சியூர், திருமியச்சூர். திருமையம் அப்படின்றது தான் திருமயம் அப்படின்னு வந்துச்சு. திருமோகூர் அப்படின்னா திருமுக்கூர். திருமுல்லை வாயில் அப்படின்னா திருமுல்லை வாசல். திருமுதுகுன்றம், விருதாச்சலம்க்கு இன்னொரு பேர் என்ன? திருமுதுகுன்றம். ஓகேவா, விருதைன்னு போட்டக்கூடாது, ஏன்னா விருதுநகருக்கு தான் விருதை அப்படின்னு வரும். ஓகே, திருவிதாங்கூர், திருவாங்கூர். திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருவல்லம், வானபுரம். திருவலம்புரம், மேல்பெரும்பள்ளம். திருவழுந்தூர், தேரெழுந்தூர். அடுத்து திருவண்ணாமலை அப்படின்றது அருணை அப்படின்ற பேரும் வந்திருக்கு. திருவள்ளை வாயில், திருவேல வாயில். திருவாதவூர், திருவாதூர். திருவால்கொழிப்புத்தூர், திருவாலப்புத்தூர். திருவெள்ளரை, சுவேதகிரி அப்படின்ற பேரில் இருக்குது. திருவெண்காடு அப்படின்னா திருவெண்காடு. திருவேங்கடம், திருப்பதிக்கு பேர் என்ன? திருவேங்கடம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து திருவேட்குளம் அப்படின்னா திருவக்குளம். தில்லைவனம், தில்லை, இதெல்லாம் வந்து சிதம்பரத்துக்குரிய பேர். அடுத்து திலதைப்பதி, சிதலைப்பதி. திண்டுக்கல், திண்டீஸ்வரம். துவாரகை, துவரை. துடையூர் அப்படின்றது துறையூர். தென்திருப்பேரை, தென்திருப்பேரி. அடுத்து வந்து தென்குடி திட்டை அப்படின்றது திட்டை அப்படின்ற ஊர். தெளிச்சேரி, கோவில்பத்து. தெள்ளாற்றுப்பற்று, தெள்ளாரப்பட்டு. தொண்டைமான் நாடு, தொண்டை நாடு. தேவக்கோட்டை அப்படின்றது தேவோட்டை அப்படின்ற பேர்லேருந்து தேவக்கோட்டை அப்படின்னு வந்திருக்கு. நம்பிப்பேரூர், நம்பியூர். நரிமேடு, மண்ணடி. நல்லூர் பெருமணம், ஆச்சாபுரம். நனிப்பள்ளி, புஞ்சை. நாகர்கோவில், நாஞ்சி. நாகப்பட்டினம், நாகை. இதெல்லாம் நமக்கு காமனாக தெரிஞ்சுது, அதனால் நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நாங்கூர் தான். அடுத்து வந்து நாலூர் மயானம், திருமெய்ஞானம். நெடுமணல். ஓகேவா, நெடுமணல் அப்படின்றதுக்கு வந்து ராமேஸ்வரம் அப்படின்ற பேர் முதல்ல இருந்திருக்கு. இன்னொரு பேரும் கூட இருக்குது. சேது அப்படின்றது வந்து ராமேஸ்வரத்தோட இன்னொரு மறு பேராக இருக்குது. அது கரெக்டாக என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெல்வாயில், நெல்வாசல். நெல்லெண்ணெய், நெய்வானை. நெடுவாயில், நெடுவாசல். நெய்தல் வாயில், நெய்தல் வாசல். நெற்குன்றம், நெற்குணம். நொச்சி நியமம், நொச்சியம். பனகுடி, பனவை. பண்புலிப்பட்டணம், பண்பை, பண்புலில் அப்படின்னு சொல்கிறோம். பன்னுருட்டி,
பன்னுருட்டி அப்படின்றது தான் பன்ருட்டி அப்படின்னு வந்துச்சு. பத்தல் மடை அப்படின்றது பத்தமடை. பந்தனை நல்லூர் அப்படின்றது பந்தநல்லூர். பரஞ்சேர் பள்ளி அப்படின்னா பரஞ்சேர்வலை. பரமக்குடி பரம்பை. பரப்பள்ளி பரஞ்சேர்வழி. பருதிக்குன்றம் பருத்திக்குன்றம். பருதி நியமம் பருத்தியப்பர். பருத்தித்துறை பருத்துறை. பல்லவபுரம் பல்லவபுரம் பல்லாவரம். பல்லவன் தாங்கல் பலவந்தாங்கல். பலவந்தாங்கல் அப்படின்ற ஒரு பல்லவன் தாங்கல் அப்படின்ற பேரில் இருந்திருக்கு. பழம் உதிர்ச்சோலை அப்படின்றதான் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு மாறி இருக்கு. பழவேற்காடு புலிக்காடு. பரியலூர் பரசனூர். பாண்டவர் மங்கலம் பாண்டமங்கலம். பாண்டிய நாடு பாண்டி நாடு. பாதலீச்சுரம் பாமணி. பாலாறு பாலி. பாலாறுன்றது பாலி. பாலைவனத்தம் பாலைவனத்தம். பாலையூர் பாலூர். பாளையங்கோட்டை பாலை. பிரம்பில் பெரம்பூர். பிரம்பில் அப்படின்றது பெரம்பூர். பிளவாயிலூர் அப்படின்னா வாயிலூர் வயலூர் அப்படின்னு வந்திருக்கு. புத்கூர் அப்படின்றது புதூர் அப்படின்னு வந்திருக்கு. புதுக்கோட்டை புதுகை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து புடைமருதில் திருப்புடை மருதூர். புல்லை நல்லூர் அப்படின்னா வீரபாண்டிய நல்லூர். புல்வேலூர் புல்லலூர். புலியூர் குறிச்சி டோனாவூர். புல்லிருக்கவேலூர் வைத்தீஸ்வரன் கோவில். புளியங்காடு திருத்தணிவனம். அதாவது புளியங்காடு அப்படின்றது திருத்தணிவனம் திண்டிவனம். அப்போ முந்திரிவனம் அப்படின்னு கூட சொல்கிறோம். திந்திருணிவனம் திருத்தணிவனம்ல திந்திருணிவனம். அப்புறம் தான் திண்டிவனம் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகே. பூங்குன்றம் பூங்குணம். பூத்தலைப்பற்று பூதலப்பட்டு. பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி பூனமல்லி அப்படின்னு சொல்கிறோம். பெருவேலூர் அப்படின்னா காட்டூரியன்பேட்டை. பெண்ணாக்கடம் பெண்ணாகடம். இது ஆல்ரெடி வந்திருக்கு. பெத்தலேகம் பெத்தலை பெத்தேல். பெரும்புலியூர் பெரம்பலூர். பெரம்பலூருக்கு பேர் என்ன? பெரும்புலியூர். பெரும்புதூர் பெரும்புத்தூர். பெருமேடு பெத்துநாயக்கன்பேட்டை. பெருவாயில் நாடு பெருமாநாடு. பேணு பெருந்துறை. திருப்பந்தூரை. பேரையில் ஓசை பேரையூர். பேரையிலூர் அப்போ பேரையூர். வைம்பொழில் பம்புலி. பொதியில் பொதியம் பொதிகை. பொதியில் அப்படின்றது பாவனாஸ்தியம் அப்படி சொல்கிறோம். பொதியில். அடுத்து பொதினி அப்படின்னா பழனிமலை சொல்லுவோம். பொழிலாட்சி அப்படின்றது வந்து பொள்ளாச்சி அப்படின்னு மாறி வந்திருக்கு. பொழிலாட்சி அப்படின்றது பொள்ளாச்சின்னு வந்துருச்சு. மங்களாபுரம் மங்களூர். மண்ணணி படிக்கரை இலுப்பைப்பட்டு. மணப்படை வீடு மணப்படை. மணப்பாறை மணவை. மணவில் மணவூர். மகிபாலன்பட்டி மகிபை. மருதை மதுரை. மதிரை. மருதை மதிரை மருவி மதுரை அப்படின்னு வந்துருச்சு. மந்தாரம் ஆத்தூர். மயிலாடுதுறை மயூரம் மாயவரம் இப்படி வந்திருக்கு. மயிலாப்பூர் மயிலை. மைண்டீச்சுரம் அதமன்கோட்டை. மல்லை கடல் மல்லை மாமல்லபுரம். இதெல்லாமே வந்து மகாபலிபுரத்தை தான் வந்து சொல்கிறோம். ஓகே. அடுத்து மலையமான் நாடு மலாடு. மலவராயன்பட்டி மலவை. மாக்டானல் சாவடி அப்படின்னா மகுடம் சாவடி. மாரமங்கலம் மாரநேரி. முக்கூடல் சீவலப்பேரி எல்லாமே சீவலப்பேரேரி அப்படின்றது வந்து சீவலப்பேரி. முதுகுன்றம் விருதாச்சலம். மயிலாப்பில் மயிலாப்பூர். மயிலை அப்படின்னு பேரும் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? மயிலாப்பில் அப்படின்னு இருந்திருக்கு. மைசூர் அப்படின்றது வந்து எருமையூர் அப்படின்னும் இருக்குது. மகிசூர் அப்படின்னும் இருக்குது. இன்னொரு பேர்லேயும் இருக்குது. முன்னாடி இருக்குது பாருங்கள். வத்திராயிருப்பு வத்ராப்பு. வண்ணாரப்பேட்டை வண்ணை. வன் பார்த்தான் அப்போ குரங்கனில் முட்டம் குரங்கனி முட்டம். அடுத்து வந்து வைரமேகபுரம் ஜனநாதபுரம் வைரபுரம். வரகுணன் ஏரி அப்படின்றது வரகனேரி. வரகுண மங்கை நத்தம். நத்தம் பேர் என்ன? வரகுண மங்கை.
இந்த மாதிரி ஒரு இப்போது நமக்கே தெரிஞ்ச ஒரு சில டவுன் ஊர் பேர்லாம் நமக்கு ஃபெமிலியராக தெரியும் இல்லையா, நமக்கு அந்த தெரிஞ்ச ஊர் பேர்கள்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து வலம்புறம் அப்படின்னா மேலே பெரும் பள்ளம், வளைகுளம் அப்படின்னா வளர்ப்புறம், வாட்போக்கி அப்படின்னா ரத்தினகிரி, வாயலூர் வயலூர், வானமாமலை நாங்குநேரி, வானவன் மாதேவி மானாமம்பதி, விராடபுரம் லாடபுரம், விருதுப்பட்டி விருதுநகர் விருதை அப்படின்னு சொல்லும். விருதுப்பட்டி அப்படின்றது விருதுநகர் அப்படின்னு மாறிச்சு, விருதை அப்படின்னு வந்துச்சு. விசயமங்கை கோவிந்தபுத்தூர், வீரகேரளன் புத்தூர், வீராளம்புத்தூர், வீரவநல்லூர் வீரை, வெங்கடேஸ்வரபுரம் வெங்கடாபுரம், வெஞ்சமாக்கடல் வெஞ்சமான் கூடலூர், வெண்கல்லூர் பெங்களூர். பெங்களூர் பேர் எப்படி இருந்திருக்கு, வெண்கல்லூர் அப்படின்னு இருந்திருக்கு, இப்போ பெங்களூரு அப்படின்னு சொல்கிறோம். வெற்றியூர் வெத்தியூர், வெற்றிலை குண்டு குன்று அப்படின்றதான் வத்தலக்குண்டு அப்படின்னு வந்துச்சு. வைகுந்தம் வைகுண்டம், வையாபுரி பழனி. ஸோ பழனிக்கு ஒரு 4 பேர் நம்ம பார்த்துருப்போம். வேணுவனம் திருநெல்வேலி, நெல்லை அப்படின்னு சொல்லுவோம், வேணுவனம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வைகுந்தம், அப்போ ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் நியர்லி ஒரு 400 கிட்ட வந்து நம்ம மொரோவர் 300+ போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே உள்ள மருவு பெயர்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியலையோ, என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு படுதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சதை படிச்சுக்கோங்க, தெரியாததை எழுதி வச்சு படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நிறைய இருக்குது. இதை தாண்டி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதில் இருக்கிறதையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வீடியோவாக போடுறேன். சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி எடுத்து போடுறது வந்து ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இடையில கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.